வணக்கம் எம்கேபி 360 நண்பர்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது புதிதாக டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையத்தை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. பேருந்து நுழையும் வழியிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய திருவுருவச் சிலை இருக்குது. அதற்கப்புறமா நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் போனோம்னா ஸ்லைடிங் டோர் ஓப்பன் ஆகும். ஸ்லைடிங் டோர் ஓப்பன் ஆன உடனே ஜிலு ஜிலு என்று அந்த காற்று வரும். அதாவது இந்த பெரிய வணிக வளாகங்களில் இருக்கக்கூடிய போல் அந்த காற்று நம்ம உள்ளே வரவேற்கும். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா புகைப்பட அந்த காட்சி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நிறைவு பெற்ற வரை திறப்பு விழா வரை உள்ள காட்சி வச்சுருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக டிஜிட்டல் போர்டில் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த ஊர்களுக்கு செல்கிறது, அப்புறம் எந்த நடைமேடையிலிருந்து கிளம்புதுங்கிற அந்த தகவல் இருக்கும். அது இல்லாமல் அதோட அந்த பேருந்து நிலையத்தில் முழு வரைபட மினியேச்சர் ஒன்று அங்கே இருக்குது. மாதிரி 3D மினியேச்சர் ஒன்று இருக்குது. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நடைமேடை விவரங்களை நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடங்கள்லையுமே எல்இடி திரைகள் வச்சுருக்குறாங்க. நம்ம இலகுவாக தெரிஞ்சு கொள்ளும் வகையில். அதாவது நடைமேடை 6லேருந்து தான் அன்னவாசல், இலுப்பூர், முக்கண்ணாமலைப்பட்டி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி பேருந்துகள்லாம் அங்கேருந்து தான் கிளம்புகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பேருந்து நிலையத்துடைய உள்ளரங்கு பகுதியில் நம்ம போகும்போது பார்த்தோம்னா நிறைய கடைகள், வணிக வளாகங்கள், அதற்கு அடுத்தபடியாக பேட்ரி கார் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதாவது கிளப் கார். இந்த கிளப் கார்கள் வயதானோர், கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் இருக்குது. அனைத்து பயணிகளுக்கும் வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னை கிளாம்பாக்கத்தில் எல்லா பயணிகளுக்கும் இலவசமாக வச்சுருக்குறாங்க. அதுபோல் தான் இங்கேயும் வச்சுருப்பாங்க. கீழ்த்தளத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க புறநகர் பேருந்துகளும் தொலைதூர பேருந்துகளும் வச்சுருக்குறாங்க. மேல் தளத்தில் முதல் தளம், அதாவது அந்த தளத்தில் நகர பேருந்துகள் அது வச்சுருக்குறாங்க. அதிநவீன டாய்லெட்டுகள், மாற்றுத்திறனாளிகள் டாய்லெட்டு, அப்புறம் உணவகங்கள், ஏடிஎம் மிஷின்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒருங்கிணைந்த அளவில் அழகாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அது முழுமையான பயன்பாட்டுக்கு வரலை. பயன்பாட்டுக்கு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். முழுக்க குளிர்சாதன வசதியோடு இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி. அதாவது இந்தியாவிலேயே முதல் குளிர்சாதன பேருந்து நிலையம் இதுதான். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே உள்ள கழிவறைகள், டாய்லெட்டு, அப்புறம் இருக்கிற எல்லா இடமுமே விமான நிலையத்துக்கு சமமாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நடைமேடைகளில் மிக தெளிவாக அந்த எந்தெந்த பேருந்துகள் எங்கெங்கே கிளம்புங்கிறத அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதாவது நடைமேடை 1, 2லேருந்து பெங்களூர், சென்னை செல்லக்கூடிய பேருந்துகள், அப்புறம் குளிர்சாதன பேருந்துகள், அந்த பேருந்துகள் நிற்கும்னு சொல்லி அங்கே அந்த பலகைகள் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம், அதாவது 1லேருந்து 8 பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த இடத்துல மொத்தம். அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டால்கள், இன்ஃபர்மேஷன் சென்டர், அப்புறம் வாட்டர் டிஸ்பென்சர், அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கான அந்த பைப்புகள், அதுவுமே முழுக்க குளிர்சாதன பைப்பாக தான் இருக்குது. முதலாம் நடைமேடை பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் பெங்களூருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. 2ஆம் நடைமேடை அதாவது 1ம் 2ம் சென்னை, பெங்களூர், திருப்பதி இங்கே செல்வதற்கு. அதுக்கப்புறமா அடுத்து 3, 4 அதில் பார்த்திங்கன்னா ஓசூர், விழுப்புரம், திருப்பதி இந்த மாதிரியான தொலைதூர மாவட்டங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது புதுச்சேரி இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் முன்னாடி பெரிய இருக்கைகள், அதாவது பயணிகள் காத்திருப்பு இருக்கைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டிங் ஏரியா, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, கழிவறைகள், அந்த மாதிரியான எல்லாமே வச்சுருக்குறாங்க. பெரிய திரை, அதாவது டிஸ்பிளேயில் அந்த எந்த பேருந்துகள் எத்தனை மணிக்கு கிளம்பும், அந்த எந்தெந்த ஏசி பஸ்ஸு, 1 to 1 எக்ஸ்பிரஸ், டீலக்ஸு இந்த மாதிரியான பஸ்ஸுகளுடைய விவரங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதே போல் அந்த நடைமேடைகள்லேயும் அந்த விளக்கங்களுக்கான அந்த பஸ்ஸுகள் எந்தெந்த பஸ்ஸு நிற்கும்னு சொல்லிட்டு, அதாவது 3, 4 பிளாட்ஃபார்ம்லேயே திருவண்ணாமலை, முசிறி, காஞ்சிபுரம், அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் சேலம், திருப்பூர் அந்த மாதிரியான ஊர்களுக்கான இதுவும் பேருந்துகளும் இங்கே நிற்கும். அதாவது பயணிகள் எந்த விதத்துலேயும் கன்ஃபியூஸ் ஆகாமல், குழம்பாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி மிக தெளிவாக ஒவ்வொரு இதையும் பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. நடைமேடைகள்லாம் ரொம்ப அகலமாக நல்லா இருக்குது. வெயிட்டிங் ஏரியாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. விமான நிலையத்தில் பயணிகள் வெயிட்டிங் ஏரியா எப்படி இருக்குமோ அதே போலவே வச்சுருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அதாவது போர்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் விமான நிலையத்தில். அது வெயிட்டிங் ஏரியாவுக்கு அடுத்து போர்டிங் பாயிண்ட், பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா, போர்டிங் பாயிண்ட்டும்பாங்க. அது போலவே இங்கேயும் பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா. இந்த போர்டிங் பாயிண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. 5, 6 தான் இந்த புதுக்கோட்டை,
அன்னவாசல், இழுப்பூர், முக்கண்ணாமலைப்பட்டி செல்லக்கூடிய பஸ் எல்லாம் வந்து இங்கே தான் நிற்கும். அதாவது மேலத்தானியம், பொன்னமராவதி அதெல்லாம். அதனோட 7, 8 அது வந்து நாகூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த மாதிரியானது மொத்தம் 8 பிளாட்ஃபார்ம் அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதற்கு அடுத்த பகுதியில் வந்து நிறைய கடைகள், வணிக வளாகங்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது நிறைய வந்து உணவகங்கள், துரித உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது தகவல் மையம், அதாவது டிஎன்எஸ்டிசியோடைய தகவல் மையம், அப்புறம் டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் அந்த மாதிரியான அலுவலகங்களும் இருக்குது. தாய்மார்கள் பாலூட்டும் அறை இருக்குது. அப்புறம் ஓய்வறைகள், குளியல் அறைகள் இந்த மாதிரியான அறைகளும் இருக்குது. இன்னும் அதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. அதாவது இந்த பேருந்து நிலையம் முழுமையான பயன்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த வசதிகள் எல்லாமே வந்து தானாகவே செயல்பாட்டுக்கு வந்துடும். உள்ளே வந்து இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பணிகள் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதாவது மேல்தளங்களில் எல்லாம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எலிவேட்டர் வச்சுருக்குறாங்க, எஸ்கலேட்டர் வச்சுருக்குறாங்க. அதாவது நகரும் படிக்கட்டுகள், மின் தூக்கிகள், அப்புறமா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள் கண்டு நகரும் படிக்கட்டுகள், மின் தூக்கிகள் வச்சுருக்குறாங்க. அப்புறம் நகரும் படிக்கட்டுகள் வச்சுருக்குறாங்க. அப்புறமா வந்து ஸ்டேர்கேஸ், அதாவது மாடி படிக்கட்டுகளும் இருக்குது. அதன் மூலமாக வந்து நம்ம மேலே போயிடலாம். மேலே போகும்போது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சமயபுரம், விராலிமலை, கீரனூர், அதாவது நகர பேருந்துகள் எங்கெல்லாம் இயக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து அந்த பேருந்துகள் வந்து நிற்கிறதுக்கு அங்கே வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது அந்த பேருந்துகள்லாம் நேராக வந்து பயணிகள் ஏற்றுக்கொண்டு திருப்பி உடனே கீழே இறங்குற மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப அருமையாக அதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து சிறு சிறு கடைகள், தகவல் மையங்கள், அதற்கு அடுத்தபடியாக வந்து கழிவறைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆட்டோக்கள், சேர் ஆட்டோக்கள், அப்புறம் மினி பேருந்துகள்லாம் வந்து வந்தால் அதற்கான தனியான இட வசதியும் வச்சுருக்குறாங்க. அதே போல் ஆம்னி பஸ்ஸுகள் நிறுத்துறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. அதாவது தனியார் ஆம்னி பஸ்கள் தொலைதூரம் போகிற சென்னை, பெங்களூரு, கேரளா அந்த மாதிரி போகிறதுக்கான ஆம்னி பஸ்கள் அதற்கான தனியாக பிரத்யேகமாக ஒரு பேருந்து இட நிறுத்தங்களும் அந்த பக்கம் இருக்குது. அதற்கான வழிகாட்டி பலகைகளும் வந்து அங்கே வந்து டிஜிட்டல் போர்டு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெஸ்க் எல்லாமே வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. இதை பார்க்கும் பொழுது விமான நிலையத்தில் இருக்கமா, பேருந்து நிலையத்தில் இருக்கமாங்கிற ஒரு கன்ஃபியூஸ் நமக்கு ஏற்படும். அந்தளவுக்கு அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி வந்து மிகப்பெரிய மாநகராட்சி, தமிழ்நாட்டில் வந்து 2வது பெரிய நகரமும் கூட. அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் தேவைப்படுறது சாத்தியம் மற்றும் அத்தியாவசியமானது. அதன் அடிப்படையில் தான் இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையம் கொஞ்ச நாள் தான் பயன்பாட்டில் இருக்கும். அதற்கப்புறமா வந்து அந்த பேருந்து நிலையம் வேறு பணிகளுக்கு மாற்றப்படும். இது வந்து இப்போ நம்ம மேலே ஏறுறதுக்கான எஸ்கலேட்டர்னு இதெல்லாம் இயங்கலை. அதாவது இது முழுமையான பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த இயக்குவாங்க. இந்த எஸ்கலேட்டரில் நம்ம ஏறினோம்னா மேல் தளத்துக்கு போயிடலாம். அதாவது 1வது தளம். மேல் தளத்தில் இருந்து தான் வந்து இந்த நகர பேருந்துகள் எல்லாம் முழுவதும் இயக்கப்படுது. அதையும் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதாவது மேலே வந்து ரூஃப் போட்டிருக்காங்க. அதாவது மூடிய நிலையில் வச்சுருக்கிறாங்க. அது திறந்த வழியில் இல்லாமல் மூடிய நிலையில் வச்சுருக்காங்க. இது வெயில் காலங்களில், அப்புறம் மழை காலங்கள்லாம் வந்து இங்கே நகர பேருந்துகள் செல்லக்கூடிய பயணிகளுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா விமான நிலையங்களில் போல் வந்து மேலே அப்படியே வந்து அவங்கள பேசஞ்சர்களை ஏற்றி கொண்டு திருப்பி உடனே கிளம்புற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஏன்னா வந்து நகர பேருந்துகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய இது இருக்காது. திருச்சியை பொறுத்தளவு நிறைய நகர பேருந்துகள் இயங்குது. தமிழ்நாட்டிலே அதிகமாக டவுன் பஸ் ஓடக்கூடிய, தனியார் டவுன் பஸ்ஸுகள் ஓடக்கூடிய ஒரு மாவட்டம் வந்து திருச்சி தான். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு மாவட்டம் திருச்சிராப்பள்ளி. காரணம் வந்து இங்கே வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டி, என்ஐடி, ஐஐஎம், அதற்கு அடுத்தபடியாக பாய்லர் தொழிற்சாலை, அப்புறம் விராலிமலையில் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குது. துப்பாக்கி தொழிற்சாலை, சமயபுரம், நத்தார்சா பள்ளிவாசல், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லி திருச்சியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு மாவட்டமாக இருக்கும். எப்பொழுதும் வந்து அங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதியிலிருந்தும் வந்து மக்கள் வரக்கூடிய மாவட்டம். அதாவது திருச்சியிலிருந்து எந்த ஒரு தமிழ்நாட்டின் எந்த ஒரு நகருக்கும் 6 மணி நேரத்துக்குள் செல்ல முடியும். அதாவது நீங்கள் சென்னைக்காக இருந்தாலும், கன்னியாகுமரியாக இருந்தாலும், கோயம்புத்தூராக இருந்தாலும், ராமேஸ்வரமாக இருந்தாலும், ராமநாதபுரமாக இருந்தாலும், தஞ்சாவூராக இருந்தாலும், கும்பகோணமாக இருந்தாலும், பாண்டிச்சேரி, நாகூர், நாகப்பட்டினம், இந்த பக்கத்து திருப்பதி, திருப்பூர் என நம்ம வந்து எல்லா ஊர்களுக்கும் வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து ரீச் ஆகிட முடியும். அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் பஸ் வசதி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் திருச்சி. இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பரந்த பேருந்து நிலையம் வந்து அத்தியாவசியமானது, காலத்தின் கட்டாயம். அதை வந்து நிறைவேற்றியிருக்கிறது தமிழ்நாடு அரசு.
தமிழ்நாடு அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப நெருக்கடியாக கன்ஜஸ்டடாக இருக்கும். அதாவது பரபரப்பாக இருந்தாலும் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கூடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் வந்து சத்திரம் பேருந்து நிலையமே வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது முன்னாடி. இப்போ சத்திரம் பேருந்து நிலையமும் பயன்பாட்டில் தான் இருக்கும். பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் மன்னார்புரம் வருது. மன்னார்புரத்துலேருந்து குறைந்த ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதே போல் பஞ்சப்பூர்லேருந்து நேராக போனோம்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ரோடு வந்துடும். இந்த பக்கத்து வந்து விராலிமலை, மதுரை ரோடு வருது. நேராக வந்து சென்னை பைபாஸு. அது மட்டும் இல்லாமல் விமான நிலையமும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது. அதனால பஞ்சப்பூர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மெயின் ஏரியாவாக மாறிடுச்சு. அதாவது எல்லா ஏரியாவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்த வந்து கொண்டு வந்துட்டாங்க. நாளுக்கு நாள் அதாவது இன்னும் நாட்கள் செல்லும் பொழுது முழுமையாக அந்த பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் பொழுது மக்கள் அதை வந்து அதிகமாக பயன்படுத்தும் பொழுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு மாற்றமாக இருந்தாலும் பிறகு வந்து மக்கள் பழகி விடுவார்கள். அதாவது முழுமையாக அந்த பேருந்தை வந்து பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த பேருந்துடைய அனைத்து வசதிகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் பொழுது அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ கன்வெர்ட் ஆனதும் கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு பெரிய இதாக தெரியும். ஆனால் அது வந்து முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்து மக்கள் அதை வந்து பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. காரணம், அந்த அளவுக்கு இந்த ரோடுகள் சாலை கனெக்டிவிட்டியும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க அரசாங்கம். அதாவது பஸ் ஸ்டாண்டு மட்டுமே அமைக்காமல் அந்த தொடர்ந்து அந்த சாலைகளையும் வந்து ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. அதாவது எளிதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஏரியாவையும், விமான நிலையமாக இருக்கட்டும், மத்திய பேருந்து நிலையம், மன்னார்புரம், இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு சாலையை வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. விரைவில் திருச்சியில் மெட்ரோ வரப்போகிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.